வணக்கம். ஹைடெக் டிரான்ஸ்ஃபார்மர் கோயம்புத்தூர். எங்களுடைய அனதர் ப்ராடக்ட் ஸ்டெபிலைசர். இந்த ஸ்டெபிலைசர் மாடல் வந்து அப் டு 43 இன்ச் எல்இடி டிவி வரைக்கும் போட்டுக்கலாம். சாதா சிஆர்டி டிவியும் போட்டுக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்ன பண்ணுதுன்னு சொல்கிறத வந்து நான் இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஆக்சுவலாக ஸ்டெபிலைசர்னால் வந்து உங்களுக்கு வந்து வோல்டேஜ் பூஸ்டிங் இருக்கணும். அதே மாதிரி ஒரு நார்மல் ரேஞ்ச் வரணும். அதுக்கடுத்து வந்து பக் ஆகணும். ஹை வோல்டேஜ் வந்து கம்மியாகணும். இந்த மூணும் வந்து கரெக்டாக இருக்கா இல்லையான்னு பார்க்கலாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா இன்புட் அண்ட் அவுட்புட் மீட்டர். இப்போ பார்த்தீங்கன்னா மேலே இருக்கிறது வந்து இன்புட்டு 178 வருது, 188 வருது. அவுட்புட் வந்து பார்த்திங்கன்னா 204 வருது. இங்கே வந்து வேரியாக் இருக்குது. இந்த வேரியாக்கை நம்ம வேரி பண்ணும்பொழுது ஆட்டோமேட்டிக்காக வந்து இன்புட் வோல்ட் வந்து வேரி ஆகும். இப்போ வேரியாக்கை வேரி பண்ணுறேன், நீங்கள் பார்க்கலாம். ஸ்டெபிலைசரில் கனெக்ஷன் கொடுத்து வச்சுருக்கேன். வேரியாக்கை வேரி பண்ணுறேன். வேரி பண்ண அவுட்புட் வோல்டேஜ் மட்டும் பாருங்கள். ஆல்வேஸ் வந்து உங்களுக்கு வந்து பிட்வீன் 200 to 245 இருக்கும். என்ன வோல்டேஜ் வந்தாலும் 175 to 300 வோல்ட்டுக்குள்ளே வந்துச்சுன்னா உங்களுக்கு வோல்ட் ரேஞ்ச் வந்து கரெக்டாக வந்து உங்களுக்கு 200 to 245 இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா 201 இன்புட்டு, அவுட்புட் வந்து 229. இப்போ நான் கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணிகிட்ருக்கேன். 215 வரும்போது 245 வருது, 243, 245. இப்போ அதுக்கு அடுத்த ஸ்டேஜில் வந்து நார்மல் ரேஞ்ச் இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன இன்புட் வருதோ அந்த இன்புட் அப்படியே அந்த இன்புட் வந்து அப்படியே அவுட்புட்டாக போயிடும். இதை நான் இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுறேன். இன்க்ரீஸ் பண்ணும்போது அதாவது அவுட்புட் வந்து நமக்கு வந்து பிட்வீன் 200 to 245 அந்த ரேஞ்சுக்குள்ளே தான் இருக்கணும். இருந்தால் வந்து எக்யூப்மெண்ட் வந்து கம்ப்ளைண்ட் வராது. இப்போ பார்த்தீங்கன்னா 230, 32, 36, 40, கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுறேன். 40, 42, 45 வரும்பொழுது உங்களுக்கு சேஞ்ச் ஆஃப் ஆகிடுது. அப்போ 247 வரும்போது 203 வந்துடுது. ஸோ அப்போ வந்து 240 அது மாதிரி வரும்போது ஆல்மோஸ்ட் பக் மோடில் ஒர்க் ஆகுது. இப்போ ஒர்க் ஆகும்போது உங்களுக்கு 40 வோல்ட் வரைக்கும் கம்மியாகிடுது. இப்போ இன்னும் இன்க்ரீஸ் பண்ணுறேன். 255, 256, 211 அவுட்புட்டு. இன்னும் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். 266, 220 அவுட்புட்டு. இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். 272, 224, 225. இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். 288, 237. இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். 290 வரும்போது 243, 295, 96 வரும்போது 245 வரைக்கும் வந்துடும். அப் வந்து ஒரு 300 வோல்ட் நமக்கு இன்புட் வந்தால் கூட உங்களுக்கு வந்து எந்த ப்ராப்ளமும் இருக்காது. 300 வோல்ட்டு இன்புட் வருது, 247, 248 அது மாதிரி தான் அவுட்புட் இருக்கும். அதாவது இப்போ நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இண்டஸ்ட்ரியல் ஏரியாவில் வந்து எல்லா இண்டஸ்ட்ரி க்ளோஸ் பண்ணும்போது டேப்பிங் இன்க்ரீஸ் ஆகும். அப்போ இன்க்ரீஸ் ஆகும்போது 270, 280 அந்த மாதிரி வரும். அந்த மாதிரி வரக்கூடிய ஏரியாவில் வந்து இருக்கிற டிவைசஸ், எலக்ட்ரானிக் டிவைசஸ் வந்து மேக்ஸிமம் கம்ப்ளைண்ட் வந்துடும். அதுவும் எலக்ட்ரானிக் சர்க்யூட்ஸு அது எல்லாமே வந்து கம்ப்ளைண்ட் வர ஆரம்பிக்கும். அப்போ வரும்பொழுது வந்து அந்த ஹை வோல்டேஜில் வர கம்ப்ளைண்ட்ஸ் தான் ரொம்ப அதிகமாக இருக்கும். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்கிற ஸ்டெபிலைசர் போட்டோம்னா நமக்கு அந்த கம்ப்ளைண்ட்ஸ் வராது. இப்போ 305 வருது, உங்களுக்கு வந்து 250 அந்த ரேஞ்சுக்கு வந்துட்டுருக்கு. நார்மலாக வந்து உங்களுக்கு 270, 280 வரும். இண்டஸ்ட்ரியல் ஏரியாவில் வந்து மேக்ஸிமம் வோல்ட் வந்து அந்த டேப்பிங் அட்ஜஸ்ட் ஆனால் கூட 440 ஆச்சுன்னா நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. அப்போ வந்து ஸ்டெபிலைசர் ட்ரான்ஸ்ஃபார்மர் போக தான் செய்யும். பட் வந்து இந்த வேரியேஷன்ஸ் வந்து 280 இந்த மாதிரி வந்து ஒரு வேரியேஷன் வரும். இண்டஸ்ட்ரியல் ஏரியா திருப்பூர், அதில் உடுமலைப்பேட்டை, இந்த விண்மில் இருக்கிற ஏரியா, இந்த மாதிரி ஏரியாலாம் வந்து 280 சர்வசாதாரணமாக வரும். அந்த மாதிரி இடத்துக்குலாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 280 வந்தால் கூட சேஃபர் வோல்டேஜாக வந்து 233 கன்வெர்ட் பண்ணிவிடும். இது ஒரு வேரியேஷன்ஸ். அப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இன்புட் வந்து 175 அப் டு 300 வோல்ட் வரைக்கும், அவுட்புட் வந்து 200 to 245.
இதுதான் எங்களுடைய ஒர்க்கிங் ரேஞ்சு. இது வந்து அப் டு 43 வரைக்கும் போகிற ஸ்டெபிளைசர். இதில் இன்னொரு அட்வான்டேஜும் இருக்குது. அது என்ன அட்வான்டேஜ்னு கேட்டிங்கன்னா, இன்ஸ்டண்ட்டாக ஆன் பண்ண உடனே வந்து ஒரு 5 செகண்ட்ஸ் டிலேயில் ஆஃப் ஆகும். இப்போ அதையும் காமிக்கிறேன். இப்போ வந்து ஆஃப் பண்ணி வச்சுருக்கேன். ஆஃப் பண்ணி வச்சுட்டு ஆன் பண்ணுறேன். இன்புட் வந்துருச்சு. அவுட்புட் வந்து ஒரு 5 செகண்ட்ஸ் டிலே. இது எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, 5 செகண்ட்ஸ் இனிஷியல் டிலே வரும்போது வந்து கரண்ட் ஃப்ளோ வந்து உங்களுக்கு வந்து காம்போனன்ட்ஸ் வழியாக போயிட்டு வந்து நார்மலாக வந்து ஒரு ஸ்டெடி கரண்ட்டாக வரும். இன்க்ரீஸிங் கரண்ட்டாக வராது. பழைய காலத்தில் இந்த குண்டு பல்பு போடுவோம். போட்ட உடனே வந்து டக்குன்னு வந்து பல்ப் வந்து ஃபியூஸ் போயிடும். ஆனால் அது ரன்னிங்கில் எப்பவுமே ஃபியூஸ் போகாது. போட்ட உடனே தான் ஃபியூஸ் போகும். அது காரணம் வந்து இன்ஸ்டண்ட்டாக ஹை கரண்ட் வந்து ஃப்ளோ இருக்குது. அந்த ஃப்ளோவை அவாய்ட் பண்ணுறதுக்கு ஒரு டிலே கொடுத்துருக்கோம். ஒரு 5 செகண்ட்ஸ் டிலே. அந்த டிலே வரும்போது ஆட்டோமேட்டிக்காக வந்து அந்த ஸ்டெடி கரண்ட் வர ஆரம்பிச்சிடும். வர ஆரம்பிக்கும் போது காம்போனன்ட்ஸ் வந்து டேமேஜ் ஆகாது. ஸோ அதுக்காக இனிஷியல் ஆன் டைம் டிலே ஒரு 5 செகண்ட்ஸ் கொடுத்துருக்கோம். மறுபடியும் போடுறேன். ஆஃப் பண்ணியாச்சு. ஆன் பண்ணுறேன். இன்புட் வந்துருச்சு. அவுட்புட் வந்து ஒரு 5 செகண்ட்ஸ் டிலே ஆகி வெளியே போகுது. அதுக்கடுத்து இதில் வந்து லோட் பல்ப் கனெக்ட் பண்ணியிருக்கேன். இது வந்து 210 வாட்ஸ் லோட் பல்பு. ஒரு ஸ்டெபிளைசர் வந்து 210 வோல்ட்டில் வந்து உங்களுக்கு வந்து லோட் கனெக்ட் பண்ணியிருக்கேன். அந்த லோடு வந்து உங்களுக்கு வந்து அந்த லோடு கொடுக்கும்போது இது டிரான்ஸ்ஃபார்மருடைய ஸ்டெபிலிட்டி நம்ம பார்த்துக்கலாம். அதாவது அந்த கெப்பாசிட்டிக்கு டிரான்ஸ்ஃபார்மர் இருக்கா இல்லையான்னு பார்த்துக்கலாம். உங்களுக்கு தெரியும் 43 இன்ச்சஸ் வந்து ஒரு டிவி வந்து மேக்ஸிமம் வந்து ஒரு 100 வாட்ஸ் அவ்வளோதான் இருக்கும். பட் நாங்கள் டெஸ்ட் பண்ணுறது வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 210 வாட்ஸ் பல்பு பழைய காலத்தில் அந்த குண்டு பல்பை போட்டு டெஸ்ட் பண்ணுறோம். அது பண்ணும்பொழுது உங்களுக்கு வந்து டிரான்ஸ்ஃபார்மர் ஸ்டெபிலிட்டி கொஞ்சம் கூட ஹீட் ஆகலை, க்ளீனாக இருக்குது. அதே மாதிரி ரிலேஸ் வந்து எல்லாமே பிராண்டட் ஐட்டம். ரிலேஸு, கண்டென்சரு எல்லாமே வந்து பிராண்டட் ஐட்டம். பெல்ட்ரான் அந்த மாதிரி போடுறோம். இந்த ஸ்டெபிளைசருக்கு வந்து நாங்கள் 5 இயர்ஸ் வாரண்ட்டி கொடுக்குறோம். 5 இயர்ஸ் வந்து சர்வீஸ் வாரண்ட்டி. சர்வீஸ் வாரண்ட்டியில் நீங்கள் அமௌண்ட்டு பே பண்ண தேவையில்லை. என்ன ப்ராப்ளம் ஆனாலும் சர்வீஸ் பண்ணி உங்களுக்கு ஃப்ரீயாக கொடுத்துருவோம். ஸோ இது வந்து லைஃப் லாங்காக ஒர்க் ஆகிட்டுருக்கு. நாங்கள் 20 இயர்ஸாக பண்ணிகிட்ருக்கோம். லைஃப் லாங்காக ஒர்க் ஆகிட்ருக்கோம். ஒன்ஸ் எந்த ப்ராப்ளம் வராது. உங்களுக்கு போனால் வந்து இந்த மெயின்ஸ் கார்டு வந்து மெல்ட் ஆகுறது, அது வந்து லூஸ் கான்டாக்ட் இருக்கும். அது பார்த்தீங்கன்னா இந்த சைடு கூட இருக்காது. நாங்கள் நல்ல சாக்கெட் போட்டிருக்கோம். அங்கே நீங்கள் இபி சைடில் சொருவ இடத்துல பார்த்தீங்கன்னா லூஸ் கான்டாக்ட் இருந்தால் அந்த இடத்துல மெயின்ஸ் கார்டு மெல்ட் ஆகும். அது ஒன்று தான் வந்து கம்ப்ளைண்ட் வர வாய்ப்புகள். மற்றபடி வந்து வேறு எந்த ப்ராப்ளம் வராது. 5 இயர்ஸ் வந்து டோட்டல் வாரண்ட்டி கொடுக்குறோம் உங்களுக்கு. நீங்கள் அதுக்கடுத்து ஸ்டெபிளைசர் வாங்கினீங்கன்னா 5 இயர்ஸ் வரைக்கும் ஒரு சின்ன காசு கூட செலவு பண்ண தேவையில்லை. சர்வீஸ் நாங்கள் ஃப்ரீயாக பண்ணி கொடுத்துருவோம். ஸ்பேர்ஸும் போட்டு கொடுத்துருவோம். தேங்க்யூ.